இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 19 நவம்பர் 2024. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னையிலேருந்து நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி போனோம்னா 19 நவம்பர் 2022 அது ஒரு சண்டே காலைல ஒரு 10 மணி இருக்கும். நான் ஃபோன் எடுத்து இன்ஷாட் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 10 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் 11:30 வரைக்கும் நினைக்கிறேன். அந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு என்னோட சொந்த இன்டர்நெட்டில் நான் வந்து யூடியூப்பில் ஈவினிங் 6 மணிக்கு நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோ என்னன்னா யூடியூப் ரோஸ்ட். பட் இப்போ உங்களால் அந்த வீடியோவை பார்க்க முடியாது. நான் ப்ரைவேட்டில் போட்டேன். ரொம்ப கன்றாவியாக கேவலமாக இருக்குது. பட் எதுக்காக நான் அதை சொன்னேன்னா, அந்த நாள் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இனிமேல் எல்லா வாரம் சண்டே 6 PM நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறோம். உலகமே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு லிட்ரலி எம்ஜினாவே வாயை திறந்து துப்பாக்கி எப்படிங்க பெரிய மனுஷன்னு கொடுக்குற அளவுக்கு நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மாறணும்னு முடிவு எடுத்தேன். ஸோ அதனால் நான் வந்து இவ்வளோ நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷம். அதுக்கு என்னப்பா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும்னு நினச்சின்னா சரி, ஸ்பெஷல் வீடியோ தான் இல்லை. அட்லீஸ்ட் இது மாதிரி ஹோல்சமாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. எதுக்கடா 100 வியூஸ் நான் உட்காந்துட்டு ஏப் பண்ணிக்கிட்டு புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கணும். நான் ரீல்ஸை பார்த்தேனா, ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போட்டேனா மஜாவா போச்சா அப்படின்னு இல்லாமல் நான் எதுக்கு இல்லாமல் ஏப் பண்ணிக்கிட்டு அதை எடிட் பண்ணிக்கிட்டு என்னத்து வாரம் போட்ட வீடியோ இன்னும் ஒரு 67 வியூஸில் நின்றுட்டு இருக்கு. 2 நாள் ஆச்சு. 2 நாள் 67 வியூஸில் நின்றுட்டு இருக்கு. என்னடா இது வாழ்க்கை? நான் வேற பெரிய மாதிரி அதுல இல்ல 40,000 லைக் போடுங்க, 40,000 லைக். என் மனசாட்சி மயிரெல்லாம் நானே எடுத்து என் கையில சொருகி வச்சுப்பேன் அடிக்கடி. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. எதுக்கு? இனிமே 2 காமனான கண்டென்ட்ஸ் மட்டும்தான் இதில் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். ஒன்று வழக்கம் போல் ரீல்ஸ் ரியாக்ஷன், இன்னொன்று வழக்கம் போல் உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். அவ்வளோதான். ஒரு வாரம் இது, ஒரு வாரம் அது, ஒரு வாரம் இது, ஒரு வாரம் அது. நடுவில் ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒன்று வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். என்னடா ரீல்ஸ் ரியாக்ஷன் சேச்சுரேட் ஆகிற மாதிரி இருக்குமேலாம் யோசிக்க வேண்டாம். நான் ரீல்ஸ் ரியாக்ஷனில் டிஃப்ரென்சியேஷன் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி எப்படி என் ரீல்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணியிருப்பேன், நான் போஸ்ட் பண்ண ரீல்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சது, அதாவது நான் ஆல்ரெடி பார்த்தது, ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரியாக்ஷன் கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து என்கிட்ட வந்து இன்னும் 2 பேரோட ஐடி ஓசியில் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு அவங்களோட ஃபீட்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் இன்னும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு லைவ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். நல்லா ரீல்ஸ் ரியாக்ஷனில் வெரைட்டி காட்டுறோம்டா. என்கிட்ட பார்த்து கற்றுக்கோங்கடா. என்ன சின்ன பசங்களா நீங்களாம்? நின்றுக்கிட்டலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம உட்காந்துக்கலாம் கைஸ். ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. பட் வழக்கம் போல் இந்த ஜியோ ஏதாவது வருவான், அவனை மட்டும் எப்படியாவது நான் சமாளிக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். புதுசாக ஒரு ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர் வந்திருக்காங்க. ஏதாவது புதுசாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ரீப்ளேஸ் யூ 3 years காலேஜ் டிகிரி வித் திஸ் 3 வீடியோஸா? எனக்கு அவனுக்கு போடுறதே ரொம்ப போடுறானுங்க. என்ன டிஷ்? ரோட் கடை காளான். உங்களுக்கு இந்த டிஷ் தெரிஞ்சிருக்கும். கேபேஜ். எஸ், ரோட் கடை காளான் டாப் நாட். ஏய், ஆனா சோறு ஆக்கிட்டு இருக்கீங்க. நானே ஏதாவது பண்ணுவானு. என்னடா இது? அர்ஜென்டினா மெஸ்ஸி தான். அர்ஜென்டினா மெஸ்ஸியா? இல்லையே. மெஸ்ஸி, எம்பாப்பே, நேமார் பிரான்ஸ்க்கு விளாண்டாங்க. ஆமாவா? இந்தியா பையன்னா டீம்னா மேட்ச்னா தெரியாம போயிட்டு. ஆமாவா? ஆல்ரெடி பார்த்தேன். இவன் ஏதோ சாஸுங்கிறான். என்ன பைண்டு சாஸு? கமெண்ட்ஸில் போனாலும் புரியலை. என்ன பிட்டு படம் இது? லிங்க் கிடைச்சா எனக்கு அதுக்கு ஷேர் பண்ணுறான்னா வராதிங்க, கட் பண்ணிடுவேன். அந்த லூசை புதி சும்மா சொல்கிறான். யார்கிட்டயாவது லிங்க் இருந்தா இன்ஸ்டா ஐடிக்கு. Open your mouth. More wider. Come on, you have 3 kids. முன்னா பாய். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறவங்க கொட்டையும் சேர்த்து விட்டுவேன். It's 2035 and your child asking how did you fall in love with my mom. அன்னைக்கு முடிவு பண்ணண்டா.
கட்டுனா இவ்வளோ கட்டுறது இல்லைன்னா காலம் காலம்புறம் அடிச்சுக்கிட்டே சாவணும்டா. The dove sounds fire. என் மூத்தின கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி, உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? ஒரிஜினல் டப்பிங், ஃபேன் டப்பிங்லாம் கிடையாது. இதை பார்க்கணுங்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை, நான் பார்க்க போகிறதும் இல்லை. டேட் என்ன சாங்கடா கேட்குறீங்க? சன் சாங், மலையாளி பீப்புள்ஸ், தமிழ் பீப்புள்ஸ். கூதி குத்தி சூரமாந்து கூதிர குட்டன போல கூதிச்சட்ட தீர குத்தில் கரு. அதுக்கு என்ன மீனிங்? குத்து சாங்கா? இல்லை. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. Dad, my salary is 25,000. My son school fees is 25,000. But that son. நாங்க அட்டி விட்டோம் பீச்ல, எங்க ஸ்டைல் ஹவுஸ்ல சதற விடுவோம் எங்க பேச்சுல. அதான் பாரு கண்ட்ரோல் எங்க ராங்கரிக்கா மாலே மாடு மாடு மாதிரி. ஏய், எந்தெந்த பாட்டடா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க? சலூன் கடைக்காரன்ட்ட ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டேன். அண்ணா அண்ணா உல்ஃப் கட் பண்ணிக்கிட்டுமா இல்லை ஷார்ட் பாப் பண்ணிக்கிட்டுமா, எது சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு. அந்த தாய்லி சொன்னா ஷார்ட் பாப் பண்ணுமா, பார்க்க தேவதை மாதிரி இருப்பேன்னு. பட் ஐ ended up looking like காதலர் தினம் ஷாம். அப்படியே என் மண்டையை பாருங்களேன், இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குல்ல? இல்லையா? மத்தியானம் 1:50க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதான் ரூம்மேட்ஸ் வெளியே போயிட்டானுங்க. அப்போ மண்டையை வார ஆரம்பிச்சவன் 2:32 வரைக்கும் வாரிக்கிட்டு இருந்தேன். ஒன்று ரைட்டில் போகுது, ஒன்று லெஃப்டில் போகுது, ஒன்று மேலே போகுது, ஒன்று கீழே போகுது. 2:32க்கு வாரி முடிச்சது. இப்போ டைம் என்ன? 2:52 ஆகுது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் 4 டைம் ரெக்கார்ட் பண்ணி அதில் 3 ஃபெயிலர் ஆகி 4வது டைம் ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. இப்போ கூட நான் ஏதாவது இப்படின்னா அது ஆடி போயிடும், அப்புறம் நான் ஆடி போயிடுவேன். எதுக்கு? என்னடா ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு வெறியாவது ஏதாவது நல்ல வீடியோ பண்ணுறா. என்ன பாக்குற துப்புறானேனா அப்படின்னு ரிப்ளை பண்ணா என்ன பண்ணுவீங்க? Me and my friend went to drink tea at night time. நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா? அருமையான படம். நேத்து இல்ல முந்தா நேத்து சண்டே தான் பார்த்தேன். அது ஒரு ஹோல்சமான ஃபீல் இருந்தது. என்ன லைட்டா ஒரு லேக் ஃபீல் இருந்தது. பட் பிரச்சனை இல்லை, பார்க்காம மறந்தீங்க. ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருவீங்க. நான் தானே லேட்டு. சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதை விட ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அனில் மீ ஆஃப்டர் நோயிங் விஜய்னாஸ் ஹாலிவுட் ரெஃபரன்ஸ். No, that is my vagina in the photo. No, it's my vagina. It's my vagina. It's my vagina. கரெக்டான ஸ்பெல்லிங் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். என்னடா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எப்பா சாமி மறக்கவே மாட்டேடா வாழ்க்கையிலே. நீங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுதா? நீங்கெல்லாம் ஹோல்சமான பசங்க. புஜ்ஜி என்கிட்ட சில்லறை எதுவும் உங்ககிட்ட ஜிபே இருக்கா? இல்லைங்கண்ணா. என்கிட்ட செய்வதுக்கு சீப்பே இல்லைங்கண்ணா. இதெல்லாம் காமெடின்னு நினைச்சு எப்பறம் எழுதுனீங்க? ஹாய் டார்லிங், உன்னை பார்த்து யாராவது ஐஸ்வர்யா ராய்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்புறம் ஏன்டி உனக்கு இவ்வளவு திமிரு? பார்த்ததே வந்தாலும் நான் இந்த டெம்ப்ளேட்டை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். தொடரத்துக்காண்டி தான் என்ன கூப்பிட்டாரு. பரிசு உடனே பதறிட்டாரு. பின்னாடி போய் வீட்ல இருந்து 2 ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. பேண்டின் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு. நீங்களே ட்ரை பண்ணுங்க, முடிவெடுங்க. நம்ம எதுவும் சொல்லாம நகர்ந்து போயிடலாம். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நான் உங்களை அடுத்த வாரம் பார்க்குறேங்க. அது வரைக்கும் போய் சாப்பிட்டு தூங்குங்க. சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு நினச்சி வந்ததுன்னா உனக்கு ஒரு பெரிய முட்டை தான் கிடச்சிருக்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது நார்மலாக வழக்கம். ஓத்து விட்டானுங்கப்பா.